அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப் டு 1915 சரிங்களா, 1915 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய இந்திய தேசிய இயக்கம் 1915. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் இதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் இருக்குது, இன்றைக்கும் அது ரன்னிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நம்முடைய நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோலுங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் என்னென்னா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஐஎன்சிக்கு முன்னாடி ஐஎன்சிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக பார்க்க போகிறோம். ஸோ ஐஎன்சிக்கு முன், ஐஎன்சிக்கு பின், இதுதான் வந்து இந்த டாப்பிக்கு முக்கியமான ரோல். சரிங்களா. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னங்கிறது லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஐஎன்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்போ அரசியல் எப்படி இருந்ததுன்னா, ஜமீன்தாரி சங்கம் சரிங்களா. ஸோ ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியா சங்கம் அப்படின்றது. இதெல்லாம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னால். பாம்பே அசோசியேஷன் அப்படின்னு வரும். பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற பேரும் உண்டு. பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன். மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ என்னென்ன சங்கங்கள், என்னென்ன இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். கிழக்கு சரிங்களா, கிழக்கு இந்தியா சங்கம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியா லீக். ஸோ இந்தியன் லீக் அப்படின்னு. இந்திய தேசிய சங்கம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கல்கத்தா இந்தியா சங்கம். சரிங்களா. ஸோ இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் ஆர் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படிங்கிற பேர். நெக்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மகாஜன சபா. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இதெல்லாம் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த ஐஎன்சிக்கு முன்னாடி இருந்த சங்கங்கள் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். ஸோ ஐஎன்சிக்கு பின்னாடி இருந்த சங்கங்களை வந்து அடுத்தது படிக்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கலாங்க. ஸோ
ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இது பார்க்கும் பொழுது எல்லாம் படித்ததாகவே ஏற்கனவே இருக்கும், ஆனால் மறந்து போயிருக்கும். சரிங்களா, மறந்து போயிருக்கும். ஸோ ஐஎன்சி அரசியல் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஐஎன்சி. இதுக்கு முன்னாடி இருந்த சங்கத்தை தான் நம்ம எத்தனை லிஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஐஎன்சி வரத்துக்கு முன்னாடி என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். மக்கள் மத்தியில் கல்வியை பரப்பணும். எது ஐஎன்சி வர்றதுக்கு முன்னாடி, இந்திய தேசிய காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு அவேர்னஸே இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, படிப்பறிவு இல்லை, எதுவுமே இல்லை. கல்வியை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்குது யாருக்கு, அங்கே அப்போதைக்கு இருந்த தலைவர்களுக்கு. அது இல்லாமல் இந்தியாவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அது பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலையும் நிர்வாகத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் படித்து மேலேயும் வரல, அதே சமயத்தில் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் நிற்கலை. இந்தியர்கள் மீது பிரிட்டிஷ் நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எப்படிமா இருக்குது, பாரபட்ச நடவடிக்கை. தட் இஸ் அப்போசிங் டிஸ்கிரிமினேட்டரி ஸ்டெப்ஸ். அந்த பாரபட்ச நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது மக்கள்கிட்ட. அதே மாதிரி நிர்வாகத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. பத்திரிகை சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ என்ஷூரிங் த ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ். ஸோ இந்த பிரச்சனையோடு தான் ஐஎன்சி வரதுக்கு முன்னாடி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஜமீன்தாரி சங்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜமீன்தாரி சங்கம், இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லணும் அப்படின்னா பெங்கால் நில உரிமையாளர்கள் சங்கம். பெங்கால் நில உரிமையாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பெயரும் ஜமீன்தாரி சங்கத்துக்கு இருக்குது. பெங்கால் லேண்ட் ஓனர்ஸ் சொசைட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், டீட்டெயில்டு கிடையாது. சரிங்களா, ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயிலாக தான் இருக்கும். இந்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1838. அதான் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, 1838. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தயாராக இருந்திருக்கணும். பிரசன்னகுமார் தாகூர் அது அவர் பேர் இல்லைங்களா. அவர் பெயர் பிரசன்னகுமார் தாகூர். இன்னொரு பெயர் துவாரகநாத் தாகூர். 2 தாகூர், பிரசன்னகுமார் தாகூர், துவாரகநாத் தாகூர். இன்னொருத்தர் பேர் ராதா காந்த். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ராதா காந்த் டெப். ஸோ 1838 இது நிறுவப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா பிரசன்னகுமார் தாகூர், துவாரகநாத் தாகூர், ராதா காந்த் டெப். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதில் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு முறைகளை பயன்படுத்துகிறாங்க இவங்க. சரிங்களா, அரசியல் அமைப்பு முறைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் யூஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் அஜிடேஷன் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிர்வாக சீர்திருத்தங்கள், நிர்வாகத்துடன் இந்தியர்களின் தொடர்பு, கல்வி பரவல், ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் இந்த ஜமீன்தாரி சங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அடுத்த ஒரு சங்கம்
பிரிட்டிஷ் இந்தியா சங்கம். பிரிட்டிஷ் இந்தியா சங்கம். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1851. சரிங்களா, 1851. பெங்கால் நில உரிமையாளர்கள் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்களும் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் பிரிட்டிஷ் இந்தியா சங்கம் 1851. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சாமானிய மக்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணாங்க. சாமானிய மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்வது தான் இவங்களுடைய தலையாய கடமையாக இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறாங்க. ஒரு 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 லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. எங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. 1853 அந்த மனு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, புதிய இங்கிலீஷில் சொல்கிறேன், புதிய சாசன சட்டம் எங்களுக்கு வேணும், புதிய சாசன சட்டம் எங்களுக்கு வேணும். அதுதான் நியூ சார்ட்டர் லா ஆஃப் தி கம்பெனி இன் 1953. நியூ சார்ட்டர் லா ஆஃப் தி கம்பெனி 1893 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 1853 சாசன சட்டம், சரிங்களா, இது வந்து கவர்னர் ஜெனரல் அவங்களுடைய கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுன்சிலில் இது நிறைவேற்றப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 புதிய உறுப்பினர்கள் சேர்க்குறாங்க. 6 புதிய உறுப்பினர்கள் சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் தான் நியூ சார்ட்டர் ஆக்ட். ஓகேங்களா, 1853. ஸோ இது ஒரு முக்கியமான நியூ சார்ட்டர் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்போம். சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இவங்களால் அது உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பாம்பே அசோசியேஷன். பாம்பே அசோசியேஷன். ஸோ பாம்பே அசோசியேஷனுக்கு இன்னொரு பெயர் பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன். சரிங்களா, பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன். இது எப்பொழுது தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டது அப்படி ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக டைம்லைன் ஷார்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். 1852, 1852 யாரால் நிறுவப்பட்டது, அவங்களுடைய பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜாக்காநாத் சங்கர் ஷெத். ஜாக்காநாத் சங்கர் ஷெத், சர்ஜாம் ஷேத்ஜி, ஜேஜி பாய், அதே மாதிரி ஜாகநாத் சங்கர் ஷெட். நரோஜி புரஞ்சி, டாக்டர் பாவ்தாஜி இல்லையா, பாவ்தாஜி லாட்,
டாக்டர் பாவ் தாஜி லாட். நெக்ஸ்ட் ஒன் தாதாபாய் நரோஜி. அதுக்கப்புறம் இன்னொரு பெயர் வந்து விநாயக் சங்கர் ஷெட். இவர் தான் எல்லாரும் சேர்ந்து நிறுவனர்கள். பம்பாய் மாகாணத்தில் முதல் அரசியல் கட்சி அமைப்பு, மறந்துடாதீங்க, எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பம்பாய் மாகாணத்துக்கே வந்து முதல் அரசியல் அமைப்பு அப்படின்னா இந்த பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன், சரிங்களா? அதே மாதிரி முதல் அரசியல் கட்சியும் இதுதான், அமைப்பும் இதுதான், கட்சியும் இதுதான். இவங்களுடைய வேலை என்ன மாதிரி இருந்தது? எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக போராட்ட வழிமுறைகளில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செஞ்சாங்க. ஸோ பார்த்துக்கங்க, அந்த சென்டென்ஸ் முக்கியமானது. சட்ட ரீதியாக போராட்ட வழிமுறைகளை பொதுமக்கள் குறைகளையும் நிவர்த்தி செய்தது தான் இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. தே advocated to the address public grievance through legal agitational means. எதுவாக இருந்தாலும் மக்களுடைய குறைகளை சட்ட ரீதியாகவே அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இந்த பாம்பே அசோசியேஷன். பாம்பே மாகாணத்தில் முதல் அரசியல் அமைப்பு அல்லது கட்சி. அடுத்தது ஒன்று பாருங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அடுத்த ஒரு இயக்கம். ஸோ இந்த சின்ன சின்ன அசோசியேஷன் தான் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 26 ஃபெப்ரவரி 1852, சரிங்களா? 1852 பிப்ரவரி 26. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து ஜமீன்தாரி சங்கமில் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். 1838 தெர் இஸ் நோ டேட் அண்ட் மந்த். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது புக்லேயோ அல்லது ஆர்டிகல்ஸ்லேயோ வேறு ஏதாவது நெட் சர்ச்சில் வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியா சங்கத்துக்கு வந்து மந்த் அண்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க. பாம்பே அசோசியேஷன்ஸ். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 26 பிப்ரவரி 1852. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலம் மற்றும் வணிக அமைப்புகளாக இருக்கு இல்லையா, வணிக வகுப்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களாம் சங்கம் உருவாக்குறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த லேண்ட் ஓனர்ஸு, ட்ரேடர்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வருவாய், கல்வி, நீதி துறைகளை நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து நமக்கு அடக்குமுறை பண்ணுறாங்க, நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் வேலை. எப்படி நம்ம பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் பண்ண மாதிரியே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ யார் வந்து ஊக்குவித்தவர் இல்லையா, யார் வந்து இந்த இதை வந்து ஊக்குவிக்கிறாரு, அதாவது மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். யாருக்கு ஒரு பேர் அப்படின்னா கஜுலா, சரிங்களா? கஜுலா லக்ஷ்மி நரசு. கஜுலா லக்ஷ்மி நரசு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து எம்என்ஏ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் பேஸ் போடுறாங்க, அடித்தளம் போடுறாங்க, அடித்தளம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. இவங்கள யார்? சென்னையில் ஒரு பெரிய முக்கிய தொழில் அதிபர்கள். இவங்க ரெண்டு பேர் வந்து தொழில் அதிபராக இருந்தவங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட நிறைய பணங்கள் இருக்கனால
அந்த மணியை பேஸ் பண்ணி இந்த சங்கம் உருவாக்கி மக்களுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. 1853 என்ன நடந்துடுது அப்படின்னா, இவங்களும் எங்களுக்கு ஒரு சாசனம் நிறைவேற்றி கொடுங்க, சார்ட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? கிழக்கிந்தியா கம்பெனிகிட்ட கேட்குறாங்க. எங்களுடைய குறைகள்லாம் நாங்கள் வந்து போய் சொல்லணும், எங்களுக்கு ஒரு சாசனத்தை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க? ஓகே சொல்ல போகிறாங்களா? இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க? 14,000 பேர் தனிநபர் 14,000 தனி நபர்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து இடப்பட்ட மனு ஒன்று அனுப்புகிறாங்க. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து சாசனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ இப்படி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இந்த லட்சுமி நரசு இருக்கார் இல்லைங்களா, லட்சுமி நரசு அவர் இறந்துடுறாருங்க. இது செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்துடுறாரு 1866. கிட்டத்தட்ட 1866 1881 வரைக்கும் இந்த சங்கம் வந்து செயல்படாமலே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு சீர்திருத்தம் செய்யப்படல. இந்த எம்என்ஏ மட்டும்தான் இருக்கார் இல்லையா? எம்என்ஏ மட்டும்தான் இருக்கார். அவரால் வந்து இந்த சங்கத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியல. பெரிய அளவில் அவர் சாதிக்கவும் மாட்டேங்கிறாரு. இந்தியர்னா மக்கள், இந்திய மக்களுடைய கருத்தை சரியாக எடுத்து உரைக்காமலே இந்த சங்கம் பெண்டிங்கில் இருக்குதுங்க. பெருசாக சாதிக்கவில்லை. அடுத்த ஒரு சங்கம் கிழக்கு இந்தியா சங்கம். ஸோ இதெல்லாம் வந்து கம்பைல்டு டாப்பிக்கு, எல்லாம் கலந்தாப்பில் இருக்கும், எல்லா புக்கிலையும் கலந்தாப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணிட்டு ரிப்பீட்டடாக படிக்கணுங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ நோட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. ஸோ இன்கேஸ் இது யூடியூப்பில் இருந்தாலும் நீங்கள் பார்த்து மட்டும் இல்லை, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் ஞாபகத்தில் இருக்கும். இந்த கிழக்கிந்தியா சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1867. எந்த ஊரில் நினச்சி கூட பார்க்க முடியாது. எங்கேங்க? லண்டனில் தான் இந்த கிழக்கிந்தியா சங்கமே நிறுவப்பட்டது. யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி லண்டன்லேயே 1867 இந்த கிழக்கு இந்தியா சங்கத்தை நிறுவிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மக்களிடையே இந்தியாவின் நிலைமைகளை எடுத்துரைத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க போகிறாரு. இதுதான் அவருடைய வேலை. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கவங்களே இந்திய மக்கள்கிட்டே சொல்லாமல் இந்தியாவுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் லண்டன் உடைய மக்கள்கிட்ட சொல்கிறாரு. எங்களுடைய இந்திய நிலைமையை பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த கிழக்கிந்தியா சங்கத்தை என்னன்னு சொல்லலாம் தெரியுமா? ஐஎன்சியின் முன்னோடி. புரியுதுங்களா? இதுதான் ஐஎன்சியின் முன்னோடி. த பயனியர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஈஸ்ட் இந்தியா சங்கம். ஈஸ்ட் இந்தியா சங்கம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னோடி சங்கம். இதுதான் அந்த இந்திய தேசிய காங்கிரஸாக மாறப்போகுது. 1866 லண்டனில் அந்த ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது. என்னன்னு சொசைட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களை விட அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தாழ்ந்தவர்களாக ட்ரீட் பண்ணனால தான் இந்த ஒரு எத்தனாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வந்து உருவானது. இந்த நிறுவனம் 1869
பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தாவில் நம்ம இந்தியாவில் இது செயல்பட்டுச்சு. இந்த 3 இடத்துல. இதுதான் கிழக்கிந்தியா சங்கம். அடுத்தது இந்தியா லீக். ஸோ இந்தியன் லீக். இந்த இந்தியா லீக் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய உணர்வை தூண்டுதல். பார்த்தீங்களா, முக்கியமான வேலை. தேசிய உணர்வை வந்து தூண்டுதல், கல்வி அறிவை ஊக்குவித்தல், இந்த 2 வேலை செஞ்சாங்க. ஸ்டிமுலேட்டிங் a sense of nationalism among the people and also encouraging political education. இந்த 2 வேலை தான் செஞ்சாங்க. அப்படி யார் செஞ்சா? அவர் பெயர் என்ன? சசிகுமார் கோஷ். சசிகுமாரா? அப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம், தமிழில் சிசிர் குமார் இல்லையா? சிசிர் குமார் கோஷ். அவர் பேர் வந்து சிசிர் குமார் கோஷ். எந்த ஆண்டில்? 1875ஆம் ஆண்டு. ஸோ வந்து அப்படியே ஒவ்வொரு லைனும் எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? சிசிர் குமார் கோஷ் அவர் தான் 1875 இதை நிறுவினார். இந்த நிறுவனம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த மோகன் போஸ், துர்கா மோகன் போஸ், நபகோபால் இல்லைங்களா? நபகோபால் மித்ரா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்க எல்லாரும் சேர்ந்து சிசிர் குமார் கோஷோடு தொடர்பு வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஆனந்த மோகன் போஸ், துர்கா மோகன் போஸ், நவகோபால் மித்ரா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாரும் இந்த நிறுவனத்துக்கு தேசியவாத தலைவர்களாக செயல்பட்டார்கள். தரக்கூடாது. அடுத்தது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கல்கத்தா இந்தியா சங்கம். சரிங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். ஓகே, இந்த அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1876. மறந்துடாதீங்க. யாரால் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆனந்த மோகன். அதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆனந்த மோகன் போஸ் அவர் தான். சுரேந்திரநாத் பானர்ஜி, 2 பேர் சேர்ந்து தனியாக பிரிஞ்சு இதை ஆரம்பிக்கிறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க 2 பேர் தான் வங்காளத்தில் தேசியவாதிகளால் உருவாக்கப்படப்படுகிறது இந்த தேசிய இயக்கம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பெங்காலி தேசியவாதிகள் மத்தியில் இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க
பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நில பிரபுன்னு சொல்லுவாங்க, நில பிரபு, லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அதை எடுத்து சொல்கிறதுக்காக, இளம் பெங்காலிகிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா, இந்த இளம் யங்கஸ்ட் இருக்காங்க, யங்கர்ஸ் யூத், அவங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்கப்பா, எழுதி நீங்களும் ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்து எங்களை அது இந்திய மக்களை காப்பாற்றுங்க, நீங்கள் போய் சீர்திருத்தங்கள் ரீஃபார்ம்ஸ்லாம் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உணர்வையும் தூண்டுதலை உருவாக்குறது, விழிப்புணர்வை உருவாக்குறது இந்த இயக்கத்தோட வேலையாக இருந்தது. இந்த இயக்கம் பிற்காலத்தில் எங்கே போணுச்சு, ஐஎன்சியோடு இணைந்தது. சரிங்களா, ஐஎன்சியோடு இணைந்தது. அடுத்த ஒரு இயக்கம் மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா எப்பொழுது எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா ஈஸியாக தெரியும். எப்பொழுது அப்படின்னா 884, 1884. எந்த ஊர்னு எல்லாத்துக்கும் தெரியும், சென்னை அல்லது மெட்ராஸ். ஸ்டார்டிங்கில் இல்லையா, தொடக்க கூட்டத்தில் யார் யார் பங்கேற்றார்கள், எந்தெந்த தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, ஆனந்த் சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம், ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. இந்த மகாஜன சபா கான்ஃபரன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. மദ്രാஸ் மகாஜன சபாவின் இரண்டாவது மாகாண மாநாடும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட இந்த மெட்ராஸ் மாகாண சபா வந்து இரண்டாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, செகண்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையா, இரண்டாவது கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் ஐஎன்சியோடு இணைகிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஐஎன்சி வராமல் இருந்தது, ஐஎன்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே சேர்றாங்க. ஸோ அடுத்த ஒரு இயக்கம் பாம்பே பிரசிடென்சி இல்லையா, பிரசிடென்சி அசோசியேஷன். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் எப்பொழுது தொடங்கப்பட்டது, நிறுவப்பட்டது? 1885. சரி, இதெல்லாம் ஒரு சார்ட் போட்டுக்கணும் நீங்கள். ஒரு சார்ட் போட்டு ஸோ என்னென்ன அசோசியேஷன் நேமு, எந்த இயரு, யாரால் தொடங்கப்பட்டது, எங்கே தொடங்கப்பட்டது, அவங்களுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கோல் என்ன, எய்ம் என்னன்னு பார்க்கணும். ஸோ 1885 ஃபெரோஸ் ஷா மேத்தா அவரால் தான் உருவாக்கப்பட்டது. கேடி தெலாங், பத்ருதீன் தியாப்ஜி, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஃபெரோஸ் ஷா மேத்தா, கேடி தெலாங், பத்ருதீன் தியாப்ஜி,
இவங்க தான் இந்த அசோசியேஷனை பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனை உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் லிட்டன் ஒருத்தர் இருந்தார். லிட்டனின் பிற்போக்கு தனமாக கொள்கை, லிட்டனின் பிற்போக்கு கொள்கை ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. லிட்டன் பிற்போக்கு கொள்கையை இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்பர்ட் சர்ச்சைக்கு வந்து பதிலளிக்கும் வகையில் நிறுவப்பட்ட இந்த அசோசியேஷன். இட் வாஸ் ஃபவுண்டட் இன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் ரெஸ்பான்ஸ் டு லிட்டன் reactionary policies அண்டு இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. ஸோ இல்பர்ட் சர்ச்சைக்கு எகென்ஸ்டாகவும் அல்லது ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியும், லிட்டனுடைய பிற்போக்கு கொள்கையை நம்ம எகென்ஸ்ட் பண்ணுற மாதிரியும் இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ பத்ருதீன் தியாப்ஜியை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குதா? யாருங்க அவர்? ஸோ தேர்ட் பிரசிடென்ட் இல்லையா, அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து ஐஎன்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்த அசோசியேஷன்ஸ்லாம் பார்த்தோம். என்ன இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அசோசியேஷன் வந்து ஐஎன்சி வர்றதுக்கு முன்னாடி இந்திய பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் உதவியாக இருந்தது அப்படிங்கிறது மறக்க முடியாது. உள்ளூர் பிரச்சனைகளை வந்து இவங்க தீர்த்தாங்க இந்த இயக்கங்கள்லாம். உறுப்பினர்கள், தலைவர்கள், சரிங்களா, இந்த மாகாணத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க இல்லைங்களா. அப்புறம் இந்த பிரசிடென்ட் இந்த ப்ரொவின்சிஸ்குள்ளே தான் இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்தார்கள் அப்படிங்கிறத மறக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ ஐஎன்சி எப்போ உருவானுச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இந்த இயர் தான். எப்போது 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகுது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சோம்னா இப்படி சொல்லலாம். பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கொள்கையை கொண்டு வராங்க. கொள்கையை, பாலிசிஸ், சரிங்களா. அவங்களுடைய கொள்கை சரியில்லை, அது ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிவால்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஒரு புரட்சி கொண்டு வந்தோம் இல்லையா, த ரிவால்ட் ஆஃப் 1857 1857 நடக்குது. அதுக்கப்புறம் மக்களிடையே தேசிய உணர்வு வந்துருச்சு, நேஷ்னலிசம் வந்துருச்சு. ஸோ நேஷ்னலிசம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஐஎன்சியை உருவாகுது. ஸோ ஐஎன்சி வந்து 1885 இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மாஸ் மூமெண்ட் இல்லையா, மாஸ் மூமெண்ட் ஒரு பெரிய அளவில் இயக்கத்தை கொண்டு போய் 1947 சுதந்திரம் கிடைக்கும் வரை இவங்க வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆட்சிக்கும் வராங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலனி இல்லையா, காலனினா இந்த காலனிசம் இருக்காங்க இல்லையா, அவங்களை எதிர்த்து தான் உருவாகுது. திடீர்னு அவங்கள வந்து எதிர்க்கவே முடியல. ஸோ இனிஷியலாக ஐஎன்சி பெருசாகவே எதிர்க்கலை. 1875 1885 ஸோ 1875 இல்லையா, 1875 அண்டு 1885 இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுடைய கொள்கை எதிராக நிறைய போராட்டங்கள்லாம் உருவாகுது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு போராட்டம் சொன்னோம்னா 1875
ஜவுளி தொழில், இந்திய ஜவுளி தொழில் இருக்கு இல்லையா, அந்த காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதற்கு நிறைய கொள்கை ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதற்கு எதிர்த்து என்ன முக்கியமானது, இறக்குமதி வரிகளை செலுத்த சொல்லியாங்க. அதற்கு அதற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறது அல்லது பிரச்சாரம் செய்கிறது 1875. சரிங்களா. அடுத்த ஒரு டேட் பார்த்தீங்கன்னா 1877. 1877 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசாங்க சேவைகளை வந்து அரசாங்க சேவைகள், அதாவது இந்தியன் அது சொல்கிறது கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து இந்திய மயமாக்குங்க. நீங்கள் எல்லாமே வந்து எதிர்க்கிறதாலும் லண்டனில் போய் தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ திங்க் சொல்கிறல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதெல்லாம் லண்டனில் போய் தான் எழுத முடியும். அது இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 1877 பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. 1878 இல்லைங்களா, 1878 பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் முக்கியமானது. இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா பத்திரிகை சட்டம், அது வெர்னிகுலார் ப்ரெஸ் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு பேர் வெர்னகுலார் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ வெர்னகுலார் பத்திரிகை சட்டம், பத்திரிகை சட்டம், அதான் வந்து 1878. இதுக்கு பயங்கரமான போராட்டம். இப்போ ஒன்று பார்த்துட்டு வந்தோம், இல்பர்ட் மசோதா பார்த்தோம் இல்லையா, 1883. 1883 இல்பர்ட் மசோதா, இல்பர்ட் பில். இதற்கும் இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக ஒரு போராட்டமும் நடந்தது. ஸோ இது மாதிரி போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஐஎன்சி வரத்துக்கு முன்னாடி. ஆனால் எல்லா போராட்டங்களும் தே ஆர் நாட் கோஆர்டினேட்டட், எதுவுமே ஒருங்கிணைக்கப்படலை, அங்கங்கே நடந்து அப்படியே மறைஞ்சிருது. இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற பிரதிபலிப்புக்கு அதிகமான ஒரு தேசியவாத கருத்துக்கள்லாம் உருவானது. இப்போது அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 1884 டிசம்பர், சரிங்களா, யார், ஒரு ஐசிஎஸ் அதிகாரி, ஒரு ஐசிஎஸ் அதிகாரிங்க, ஓய்வு பெற்ற, அது முக்கியமானது, ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி. அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ எக்ஸாமில் கூட அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஆலன், அவர் பேர் ஆலன் ஆக்டோவியன், இல்லை ஒருத்தர் தான், பிரித்து கீழே எழுதுகிறேன். ஸோ ஆக்டேவியன் இல்லையா, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஸோ ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏயூம், நம்ம புக்கில் வந்து ஏஏயூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், சரிங்களா. இவர் இருக்கா இல்லைங்களா, இவர் ஐசிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்றவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. எங்கே நடக்குது, சென்னையில். சென்னைனா மெட்ராஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. சென்னை தியோசாபிக்கல், சென்னை தியோசாபிக்கல் சொசைட்டி. இந்த சொசைட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு வந்து இவர் தலைமை தாங்குறாங்க. இவர் சொல்கிறாரு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில், யார், ஏஏயூ, இப்போ இந்த இந்தியா முழுவதும், அகில இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கணும். ஸோ ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று கொண்டு வாங்க, அதுக்கு பெயர் நீங்கள் ஐஎன்சின்னு வைங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்னு வைங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு 1884 டிசம்பரில் சென்னை தியோசாபிக்கல் சொசைட்டியுடைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில். இவருடைய பரிந்துரை, இவருடைய முயற்சியால் 1855 இந்திய தேசிய காங்கிரஸ் டிசம்பர் 28, சரிங்களா, டிசம்பர் 28 எங்கே ஊரில் உருவாக்கப்பட்டது, பம்பாய். ஸோ பம்பாயில் உருவாக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த உருவாக்கும் போது இந்த உருவாக்கப்பட்டவனை யார் வந்து தலைமையாக இருந்தார், அல்ல ஜனாதிபதியாக, முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் டபிள்யூசி பானர்ஜி. டபிள்யூசி பானர்ஜி, அவர் பேர் என்னப்பா, பொன்னர்ஜி, டபிள்யூசி பொன்னர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஐ திங்க் பானர்ஜி தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க, பொன்னர்ஜி. டபிள்யூசி பொன்னர்ஜி எலெக்டட் as தி ஃபஸ்ட் பிரசிடெண்ட். இந்தியன் பிரசிடெண்ட் இல்லைப்பா, ஐஎன்சியோட பிரசிடெண்ட். ஐஎன்சியோட பிரசிடெண்ட் வந்து டபிள்யூசி பொன்னர்ஜி. இவங்களுடைய வேலைகள் என்ன? ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லையா ஐஎன்சி. வாட் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஐஎன்சி? ரிவால்வ்ட் அரவுண்ட் பெட்டிஷன்ஸ், அது ஒரு துண்டு சீட்டு எடுத்துகிட்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் கொடுக்குறது. அண்ட் மெமரண்டா இன் பிகினிங், ஆரம்ப காலத்தில் இவர்கள் மனுக்களையும் குறிப்புகளையும் எடுத்து சுற்றித்தே இருந்தாங்க. இவங்களுக்கு பெருசாக போராட்டம் பண்ண தெரியல. இவங்க அடுத்த லெவலில் கொண்டு போனது என்ன தெரியுங்களா? ஐஎன்சியை வந்து நிறுவனங்கள், அது ஒவ்வொரு இடத்துலையும் நிறுவனங்கள் உருவாக்கணும். ஐஎன்சியுடைய நிறுவனங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இவருடைய முக்கிய நோக்கம், ஸோ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியர்கள் நம்ம பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா, தனித்தனியான அவங்களுடைய எண்ணங்களும் பிரிஞ்சிருந்தது. ஸோ இந்தியர்களை ஒரே தேசமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய பணியாகவே இருந்தது. ஸோ எல்லாரும் இந்தியர்கள் எல்லாரும் இந்த காலனி ஆதிக்கத்திற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் இல்லைங்களா. சப்போஸ் போராட்டம் பண்ணோம்னா நம்மளை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து ஒழிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தது போக, இல்லைப்பா நீ போராட்டம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒரு வேலையாகவே ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருந்தது. எல்லா பக்கமும் இது நிறுவனம் உருவாக்குறாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுது, மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க, பல நடவடிக்கைகள்லாம் நடக்குது. அனைத்து பகுதியிலும், இந்தியாவில் அனைத்து பகுதியிலும் பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறையா உருவாக்குறாங்க. அகில இந்திய அளவில் வந்து இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க, நிறையா மெம்பர்ஸ் சேர்றாங்க. பிறகு என்ன பண்ணாங்க இவங்க, அரசியல் அமைப்பு, அது அரசியல் வாய்ப்பு கிடைக்குது இவங்களுக்கு, முக்கியமானது எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க இல்லையா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி பார்ட்டிசிபேஷன் இன் தி கவர்மெண்ட், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்போது ஐஎன்சி மூலமாக இந்தியாவுடைய பிரதிநிதித்துவமாக நம்ம இருக்கலாம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம போகலாம், எங்கள் லண்டனில் போய் நம்ம ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்ல முடியும், நம்மளுடைய குறைகள் எல்லாம் போய் சொல்ல முடியும். முக்கியமாக எங்களுக்கு பெரிய குறையாக என்னன்னா நில வருவாய் குறை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நில வருவாய்ங்கிறது ஒரு குறை, பெரிய பிரச்சனை எடுத்து சொல்லணும். இந்த ஜமீன்தார்கள்லாம் சுரண்டி நம்மள்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க, விவசாயிகளை வந்து பாதுகாக்க மாட்டுறாங்க, விவசாயிகளை வந்து அழிக்கிறாங்க, இதெல்லாம் போய் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அதிக வரி செலுத்துகிறாங்க, இறக்குமதியே செய்ய முடியல. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், போய் சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த ஐஎன்சியோடைய முக்கியமாக இருக்குதுங்க. இவங்க பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் போராட்டம் கொண்டு வராங்க. யார்? ஐஎன்சி. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட், தொடக்க தேசியவாதிகளின் பங்களிப்பு 1855 1915 வரைக்கும் தொடர்ந்து 30 வருஷம் இருந்ததுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த தேசியவாதிகள் உயர் அடுக்கு பிரிவுகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. வழக்கறிஞர்கள், கல்லூரி
பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு கட்சினாலே வந்து டாப் லெவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ யார் யார் பாருங்கள், லாயர்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ தான் இது வந்து நம்ம வாதாட முடியும், டிபேட்ஸ்லாம் பண்ண முடியும். டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் வந்து அது உயர் மட்டத்தில் இவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. நாட்டின் பல்வேறு பகுதியிலையும் தேசிய அரசியல் அமைப்பாக இது மாற்றுறாங்க. நாட்டின் பல்வேறு பகுதியிலையும் தேசிய அரசியல் அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மனுக்கள், பிரார்த்தனைகள், நினைவுகள், சரிங்களா? ஸோ இது மாதிரி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன பேர்? மிதவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களாம் வந்து மிதவாதிகள், சரிங்களா? மாடரேட்டர்ஸ். ஸோ அடாப்டட் தி கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டிங் பெட்டிஷன்ஸ், ப்ரேயர்ஸ், மெமரண்டம்ஸ். இவங்களாம் என்ன சொன்னாங்க? மாடரேட்டர்ஸ், மிதவாதிகள்ப்பா. கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மிதவாதிகள், தீவிரவாதிகள். ஸோ ஒரு ஒரு நிறுவனம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் அடித்து உதச்சி அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரெல்லாம் வந்து நம்ம வந்து அடித்து உதச்சி ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்க தீவிரவாதிகள். மிதவாதிகள் அப்படி கிடையாது. பெட்டிஷன் கொடுத்து கூலாக வேலை செய்வாங்க. பட் சக்ஸஸ் கிடைச்சிச்சு இல்லையா? ஐஎன்சி உருவானும் போது இந்த காலனித்துவம் பற்றிய புரிதல் இந்தியாவில் வந்து வந்துருச்சாமா. ஸோ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வாழ்கிறது எப்படி தெரியுமா? ஒரு வெளிநாட்டுக்காரன் நம்மளை வாழ வச்சிட்ருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆனால் யாரும் எதிர்க்க தயாராகவில்லை. அதான் முக்கியமான கட்டம் தான் ஐஎன்சியோட கட்டம். அப்போ இவங்க வந்து அந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிறத உருவாக்கணும். நாம்லாம் ஒரே தேசம்ப்பா, நம்ம வந்து எதிர்த்து போராட்டம் செஞ்சோம்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட என்னாச்சு, 1890க்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே கிடச்சிச்சு. 1890க்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் உருவாகுது இல்லைங்களா? அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். யாரால் பார்த்தோம்னா மிதவாதிகள். யார் மிதவாதிகள்? பிபின் சந்திரபால், பிபின் சந்திரபால், நிறைய பேர் இருக்குது. பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். ஸோ இவங்களாம் யார்? தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டது. இவங்க வந்து என்னப்பா நீ நோட்டீஸ் கொடுத்துட்ருக்குற, பேசிகிட்டு இருக்கிற, இன்னும் உங்கள் அணுகுமுறை சரியில்லையே, விக்ரஸாக இல்லையே அப்படிங்கிறதான் இவங்களுடைய வேலையாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா 1897 திலகர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் ஒன்று சொன்னார். பால கங்காதர திலகர், சுவராஜ்யம் இல்லையா? சுவராஜ்யம், சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை. சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னாரு. ஸோ இது வந்து ரொம்ப பழசு, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதை நான் பெறுவேன் அப்படி அவருடைய கூற்று இல்லையா? அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதை நான், ஸ்வராஜ்யம் என்பது பிறப்புரிமை, அதை நான் பெறுவேன். 1897 the Tilak raised the call, the Swaraj is my birthright. Swaraj is my birthright and I shall have it, and I shall have it
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்கள் தான் இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இதை வந்து ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க, அப்போ இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம இந்தியர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதி தீவிரவாதி 2 பேர் இருந்துக்கிட்டு ஒருத்தரை கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அது என்ன சொல்கிறது, விமர்சிக்கிறாங்க. 1905 என்ன வந்துச்சு? வங்க பிரிவு வந்துச்சு. ஸோ சுதேசி இயக்கம் ஆங்கில ஆட்சியை நேரடியாக எதிர்த்தது. சரிங்களா? சுதேசி இயக்கம் வங்க பிரிவுக்கு பிறகு நேரடியாகவே ஆங்கில ஆட்சியை எதிர்த்தது. சுதேசி நிறுவனம் தேசிய கல்வி, சுய உதவி எல்லாத்தையும் வந்து ஊக்குவித்தம் கொடுத்தாங்க. தீவிரவாதிகளால் பரிந்துரைக்கப்பட்டாங்க. பிரிட்டிஷ் பொருள்கள் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து அடித்து உடைச்சாங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். பத்திரிகைகள் உட்பட பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை தூண்டியது 1855 ஐஎன்சி. எல்லா பக்கமும் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டிமுலேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக பயங்கர ஒரு எதிர்ப்பு வந்திருக்குது. 27 ஜூலை 1897 அன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. திலகர் கைது, பாலகங்காதர திலகர் கைது செய்யப்படுகிறார். இது முக்கியமான ஒரு டைம்லைன் நோட் பண்ணிக்கலாம். ஸோ 27 ஜூலை 1997 எந்த பிரிவின் கீழ்? ஐபிசி. சரிங்களா? 124A ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 124A குற்றத்தின் கீழ் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பயங்கரமாக வந்து இந்த சுதேசி மூமெண்ட், ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம்லாம் போயிட்டுருக்குது பயங்கர ஃபாஸ்ட்டாக. சரிங்களா? சுதேசி இயக்கம் உருவாயிருது. சுதேசி இயக்கம் 1905 1911 சுதேசி இயக்கம். இந்த இயக்கம் அதாவது காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா, அவர் வருவதற்கு முன்னால், அவர் இன்னும் வரல, காந்தியடிகள் வர்றதற்கு முன்னால் இது முக்கியமான கட்டம். இந்திய தேசிய இயக்கம் குறிப்பிட்ட நோக்கங்கள், முறைகள், சமூக அடித்தளங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு வராங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெண்கள், தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் விவசாயிகள், இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த சுதேசி இயக்கம். சாமானிய மக்களை அரசியலில் சேர அழைப்பது தான் இவங்களுடைய முக்கியமான காலகட்டமாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ வடமொழி பத்திரிகை இருக்காங்களே, தேசியவான தொனி அதிகமாக வெளியிடப்பட்டது. ஸோ நேஷ்னலிஸ்டிக் டோன், அந்த பத்திரிகை நார்த் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நேஷ்னலிஸ்டிக் ஸ்டோன், அது வெர்னாக்குலர் ப்ரெஸ், அப்படி அதன் மூலியமாக இவங்க வந்து வெளியே சுதந்திரம் அது பத்திரிகை சுதந்திரம் மூலமாக வெளியே கொடுக்குறாங்க, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை கேள்விப்பட்டிருப்போம், சுதேசி மித்ரன். தமிழ்நாட்டில் வந்து சுதேசி மித்ரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இது வந்து தமிழ்நாடு டிஎன். ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு பத்திரிகை ஃபேமஸ் ஆச்சு, பேர் வந்து கேசரி. மகாராஷ்டிராவில் கேசரி. அடுத்தது பெங்காலுக்கு பிஎல்னுங்கிறேன், யுகாந்தர். ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக இருந்தது. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த இயக்கத்தை ஆதரவு பெற்றதால் ஒரு 1907 இந்த சுதேசி இயக்கம் ஒரு பொது கூட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
1908 வந்து வெடிபொருள் சட்டத்தை உருவாக்காங்க. இது வந்து 1907 என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தை ஆரம்பித்தனால ஆங்கிலேய ஆட்சி 1907 பொது கூட்ட சட்டம், சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1907 வச்சுங்க. பப்ளிக் மீட்டிங் ஆக்ட்ஸ், மீட்டிங் ஆக்ட். இது வந்து சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ் 1908. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ், வெடிபொருள் சட்டம் 1908. 1908 இன்னொரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் மூலமாக தூண்டுதல் மற்றும் குற்றச்சட்டம். 1910 பத்திரிகை சட்டம், பத்திரிகை சட்டம், சரிங்களா. 1910 இந்தியன் பிரஸ் ஆக்ட். 1908 வந்து அஃபென்ஸ் ஆக்ட், அஃபென்ஸ் ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் அஃபென்ஸ் ஆக்ட். நோட் பண்ணிக்கணும், இந்த ஆக்ட் பேர்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வங்க பிரிவினை. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. ஸோ இது எப்போ நடந்தது? வங்க பிரிவினை என்ன செஞ்சாங்க அவங்க? ஜனவரி 6, 1899. யார் இருந்தா வைஸ்ராயாக இருந்தவர்? யார்? லார்ட் கர்சன், லார்ட் கர்சன், இல்லைங்களா. அவர் தான் வந்து இந்த வங்க பிரிவினையை உருவாக்கினார். ஸோ பயங்கர பஞ்சம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிளாக் பயங்கர தாக்கம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த கர்சன் கொஞ்சம் கூட வந்து கருணையே இல்லாமல் இந்த வங்க பிரிவினை செஞ்சார். கல்கத்தா மாநாட்சியில் 1899 கல்கத்தா மாநகராட்சி, சரிங்களா. அதில் வந்து இந்திய பிரதிநிதி எண்ணிக்கை இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சிட்டே போகுது. இது வந்து ரொம்ப வேதனைக்குரியது. 1904 ஸோ பல்கலைக்கழக சட்டம், யூனிவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. பல்கலைக்கழக சட்டம். ஸோ கல்கத்தா பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது தான் இந்த சட்டம். 1904 அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம். அதே ஆண்டில் அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம். 1904 அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட், அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். 1905 மறந்துடாதீங்க, அதுதான் வந்து வங்க பிரிவினை. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி 1905 உருவானது. ஸோ பெங்கால் பிரசிடென்சியில் ஒரு நிர்வாக அழகாக உண்மையில் நிர்வகிக்க முடியாத அளவில் நம்ம இருந்தோங்க. நம்ம போய் எங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் தான் இந்த வங்க பிரிவினை. இந்த பிரிவினை அவசியம் வந்து 1860 சொல்லிட்டாங்களாமா, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ பிறகு 1890 அது புத்துயிர் பெற்று 1905 இந்த லார்ட் கர்சன் வந்து செஞ்சுட்டாரு. அஸ்ஸாமில் அஸ்ஸாம் வங்காள ரயில்வே அப்படி பிரித்தார், அப்படி பிரிக்கிறார், கொஞ்சம் பிரிச்சுட்டாரு. இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 1903 கர்சன் வந்து ஏற்கனவே சொல்லிடுறாரு இல்லையா. கர்சன் என்ன சொல்கிறாரு? தனது மினிட்ஸ் தான் அவர் கொடுக்க மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு புத்தகத்தை விடுறாருங்க, சரிங்களா. மினிட்ஸ் ஆஃப்
இங்கிலீஷில் எழுதிடுறேன். ஆக்சுவலாக இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் அப்படியே மாற்றிருப்பாங்க. த மினிட்ஸ் ஆஃப் டெரிட்டோரியல், கர்சன் எழுதின புக், டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா. Redistribution of India, which was later modified and published, சரிங்களா, ரைஸ்லி பேப்பர்ஸ். இதான் வந்து ரைஸ்லி பேப்பர்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. ரைஸ்லி பேப்பர்ஸ். ஸோ அஸ்ஸாம் வந்து முன்னேறுது, வங்காள வந்து நிவாரணமே கிடைக்காம போகுது. சரிங்களா, இப்படியே பல பிரச்சனையோட இந்த வங்க பிரிவினை 2 மாகாணங்களாக பிரிஞ்சிருது. ஓகே, ஸோ இந்த இயக்கம், பல இயக்கங்கள் அப்படியே பரவுதுங்க. 1903, 5, 6 அப்படியே வந்து நிறைய இயக்கங்கள் வந்து பரவிடுது. அதுக்கப்புறம் ஒரு சுதேசி இயக்கம் 1905லேருந்து 1911 அப்படியே வந்து முன்னேற்று ஒரு ஆக்கப்பூர்வமான சுதேசி இயக்கம், ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியாக மாறுதுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியாக மாறுது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியில் யார் முக்கியமான, ரவீந்திரநாத் தாகூர் முக்கிய நபராக, ரவீந்திரநாத் தாகூர் இல்லைங்களா, அவர் வந்து முக்கிய நபராக இருந்தார். பொருளாதார அழைப்பு, சுதேசி மொழிகளின் கல்வி, இது போல் பல வடிவத்தில் இது வந்து டெவலப் ஆகிட்டே வருது. அதே மாதிரி நவம்பர் 5, 1905 வந்து டான் சொசைட்டி அவங்களுடைய முயற்சியால் தேசிய கல்வி கவுன்சில் உருவாக்கப்படுறது. தேசிய கல்வி கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க. ஆகஸ்ட் 1906, ஆகஸ்ட் 1906 பெங்கால் தேசிய கல்லூரி, மறந்துடாதீங்க கேட்பாங்க, பெங்கால் தேசிய கல்லூரி நிறுவப்படுறது. சரிங்களா, சதீஷ் சந்திரா அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வருமாறு மாணவர்களிடையே ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் விடுத்தாருங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறகு தீவிர தேசியவாதமாக லாலா லஜபத் ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், ஸோ தீவிர தேசியவாதத்தில் வந்து மாறி, ஸோ இந்திய தேசிய இயக்கம் வரத்துக்கு 1915 வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமானது 1907 சூரட் ஸ்பிளிட் அதுவும் இருக்குது. சூரட் ஸ்பிளிட் 1906 இந்தியாவிற்கு புதிய வைஸ்ராயாக யார் இருந்தா, மின்டோ பிரபு இவர் தான் அந்த வேலையை செஞ்சுட்டாரு. போராளிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கிற மாதிரி செஞ்சுட்டாரு. ஒரு கல்கத்தாவில் 1906 ஒரு அமர்வு நடந்தது. அந்த அமர்வில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி கொடுத்த அந்த கோரிக்கையை வந்து அவர் ஏற்றுக்கல. பிரசாத் மேத்தா தலைமையில் நடந்த மிதவாதிகள் தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்படுறாரு. காங்கிரஸ் அடுத்த அமர்வு பூனாவில் நடக்குது. பூனாவில் காங்கிரஸுடைய அமர்வு நடக்குது. அந்த மிதவாதிகள் இந்த இடத்த வந்து சூரத்துக்கு மாற்றுறாங்க. பூனாலேருந்து சூரத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ அங்கே போனோன்னா சூரத் ஸ்பிளிட்டு அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்வாக இருக்குது. ஸோ மிதவாத வேட்பாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஷ். இவருக்கு எதிராக அடுத்த காங்கிரஸ் பதவி யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்க்கு தான் எல்லாரும் வந்து ராஷ் பிகாரி காங்கிரஸுக்கு எதிராக லாலா லஜபதி ராய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அடுத்த ஒரு கூட்டத்தில் நிறைய குழப்பத்தோடு தான் புதிய அந்த காங்கிரஸ் இருந்தது. 1908 மீண்டும் ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில்
முடியாமல், யார் வந்து தலைவர் அப்படிங்கிற முடிவெடுக்க முடியாமல் முடிஞ்சதுங்க. ஸோ இது போல் 1915 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த சுதேசி மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணணுங்க, 6th to 10th ஸ்டாண்டர்ட் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பார்த்தோம் இந்த டாபிக் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு 1915 வரை நீங்கள் ஒரு முறை புக் எடுத்து படிச்சுக்கங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.